தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவையாற்றில் வேளாண் பெருங்குடியான் ஐயா நம்மாழ்வார் அவர்களினுடைய 12ஆம் ஆண்டு நினைவை போற்றுகின்ற நினைவேந்தல் கூட்டமும், அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டமும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம். மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த வேலை திட்டத்தை திருவையாறு ஒன்றியத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த போதிலும் இந்த வேலையை திறம்பட ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவையாறு தேரடி திடலில் LED வைத்த ஒரு கூட்டத்தை போட வேண்டும் என்று இந்திரவிலாஸ் பாத்திரக்கடையினுடைய தாளாளர் எங்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் பெருவிருப்பத்தை தெரிவித்தார். அதனுடைய விளைவு தான் இது. உண்மையிலேயே அவர் தான் அண்ணா இது ஏதாச்சும் இங்கே போடணும் அப்படின்னு சொல்லி முதல் விருப்பத்தை தெரிவித்தார். அதன் பிறகு இதற்கான வேலைகளை தம்பி சண்முகநாதன், தம்பி சுரேஷ் அவர்கள், தம்பி ரஞ்சித் அவர்கள், தம்பி சரவணன் அவர்கள், அப்படி எல்லா அண்ணனின் தம்பி போல கிட்டத்தட்ட 40 தம்பிமார்களும் இந்த இடத்தை ஒருங்கிணைத்து இரவு பகலாக நேற்று 12:30 மணிக்கெல்லாம் கொடியை கட்டிட்டு கொடி கட்டின அந்த இடத்த புகைப்படத்தை எடுத்து அனுப்பும் பொழுது நமக்கு வென்றுட்டோண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நாமளே நம்ம கொடியை எடுத்து நாமளே ஊனி நாமளே பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவற்றை ஒருங்கிணைத்து இந்த வேலைகளெல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். இதே திராவிட முன்னேற்ற கழகம்னா அங்கிருந்து ஐயா ஒரு நோட்டை அனுப்பிட்டுருவார். இங்கேருந்து மாவட்ட மண்டல செயலாளர்கள் இங்கே கொடி கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு, ஃப்ளக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், சேர் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், அப்புறம் இந்த மேடையில் குத்தாட்டம் போடுவதற்கு ஒரு கான்ட்ராக்டர். நாங்கள் குயிலினாச்சியார், நாம் கரிகால் பெருவளத்தானுடைய வரலாறு இவற்றையெல்லாம் நாம் காண்பித்தோம். இதே மற்ற கட்சிகள்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டம் நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணமாக நாம் நினைக்கிறது என்னென்னா, இந்த மண்ணின் மகன் வேளாண் பெருங்குடியோன் ஐயா நம்மாழ்வார் இந்த மண்ணை சேர்ந்தவர். இந்த மண் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளங்காடு என்கின்ற கிராமத்தை சார்ந்தவர். எதற்காக நாம் தமிழர் கட்சி பல்வேறு அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக, இன்னும் சொல்லப்போனால் உழவர் பாசறையினுடைய உயர்ந்த குறியீடாக எங்கள் தகப்பன் வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வாரை நாம் கொண்டாடுறோன்னா நிறைய காரணத்தை சொல்லலாம். நிறைய காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மாழ்வார் மட்டும் இந்த மண்ணில் பிறந்திருக்காவிட்டால் நாம் காலையில் எழுந்திருச்சு வேப்பங்குச்சின்னு ஒரு குச்சியை பார்த்துருக்க முடியாது. வேப்பம் என்னன்னு ஒரு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தியிருக்க முடியாது. வேப்ப மரத்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு மூல மரம் என்று உங்களால் பேசியிருக்க முடியாது. ஏன் என்றால் இந்த வேப்ப மரத்தினுடைய காப்பிரைட் உரிமை, அதாவது ஜியோகிராபிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருப்பிட உரிமையை பிரான்சின் தலைநகர் பாரிஸ் வரை சென்று வாதாடி பெற்று தந்த பெருமகன் நம்ம வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வார். ஏன்னா பிரான்ஸில் நான் வேலை பார்த்தேன். நான் ஒரு அறிவியல் ஆய்வாளனா வேலை பார்த்தேன். அதே நகரத்தில் ஒரு சாதாரண விவசாயியாக அந்த இடத்துல வெள்ளைக்காரங்களுக்கும் இந்த வேப்ப மரத்தை நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு சொல்கிறீங்க? வேப்ப மரம் தமிழர்களுடையது, வேப்ப மரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களினுடைய சொத்து அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? ஹவு யூ கிளைம் த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அந்த நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லி பெரிய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேப்ப மரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு வெள்ளைக்காரன்கிட்ட கேட்ட பொழுது, நாங்கள் வேப்ப மரத்தை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். வேப்ப மரத்தை வேப்ப மர குச்சிகளை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாட் ஓன்லி ஃப்ரெஷ் பேஸ்ட் ஆல்சோ இன்சைட் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த விவாதம் எழுறது. அது இன்னும் பெரிய, ஏன்னா அவர் சட்டை போடாமல் இருந்தார். அவர் ஒரு பச்சை துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பல பேருக்கு அவர் படிக்காத ஆள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவர் அக்ரிகல்ச்சரில்
முதுகலை பட்டம் பெற்று கோவை வேளாண் கல்லூரியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து அதன் பிறகு வந்து இவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கடா, இவங்களை மீட்கணும்னா இவங்க இருக்கிற தளத்திலிருந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, எப்படி நாம் தூக்கி போட்டுட்டு ஆராய்வும் வேணாம் அதுவும் வேணாம் மக்களோட போய் நிற்போன்னு வந்தோமோ அதே போல் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்தவர் தான் ஐயா வேளாண் பெருங்குடியோன் நம்மாழ்வார். நம்மாழ்வார் குறித்து பேசுவதற்கு இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சியும் இல்லை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அவருடைய அண்ணன் வந்து இளங்கோவன் ஐயா, அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐயா இளங்கோவன்னா திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தெல்லாம் அவ்வளவு பெரிய ஆட்களாக பார்க்கப்படும். ஆனால் இளங்கோவனின் தமையனாக பிறந்த ஐயா நம்மாழ்வார் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எதுக்கு சிந்திக்கணும், நாங்கள் எதுக்கு நம்மாழ்வாரை சிந்திக்கணும்? திருவையாறில் கல்லணை தொடங்கி இங்கே மாத்தூர் வரலையும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ரீச் இருக்குது. இந்த ரீச்சில் பாதி காவிரியில் நீங்கள் அள்ளிக்கங்க, பாதி காவிரியில் நாங்கள் அள்ளிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை இதுதானே ஒழிய இந்த மண்ணில் பிறந்தா என்ன, இங்கிலாந்தில் பிறந்தான என்ன, எங்களுக்கு வேளாண் பெருங்குடியான் நம்மாழ்வார் குறித்து எந்த சிந்தனையும் தேவையில்லை அப்படிங்கிற நிலையில தான் இது போய் கொண்டு இருக்கின்றது. நாம் இந்த மண்ணில் எதை சொல்லி நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், ஏன் நிற்கிறோம் என்கின்ற கேள்வியை மக்கள் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் வந்து இல்லைங்க நாங்கள் இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள பேசாமல் சனியன் கடந்துருவோன்னு சொன்னால் கூட அவங்க வந்து கடக்க முடியல. ஏன்னா இந்த காட்சி ஊடகங்கள் செய்கின்ற அக்கிரமம் மாதிரி உலகத்தில் எந்த அக்கிரமும் இல்லை. நாங்கள் தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. எங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுக்குழுவுக்கு வீட்டிலிருந்து கிளம்புறாரு, ஒரு பெயர் சொல்லலை. அங்கேருந்து வாகனத்தில் தான் வந்தார், அதுவும் விஜயை விட வேகமாக போகிற வாகனம் தான் எங்கள் அண்ணன் வர்ற வாகனம். ஒருத்தன் டிவியில் காமிக்கல, வந்து கூட்டத்தில் எங்கள் அண்ணன் பேச விட்டு அதுவும் அவரை விமர்சிக்கிறத மட்டும் கொண்டுட்டு வந்து போகிறானுங்க. அப்போது இந்த காட்சி ஊடகங்கள் என்ன செய்யுது? நம்மளுக்கு ஒரு கிராமத்தில் இருக்குங்க, கிராமத்துலலாம் ஒரு மழை பெய்ந்த இரவு ஒன்றில் தெருவிளக்கினுடைய அந்த வெளிச்சத்தில் நாம் உட்காந்து பார்த்துட்டு தூங்கிடுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஈசலாக மொச்சு செத்து கிடக்கும், அதில் ரெக்கையெல்லாம் பறந்து அப்படியே கிடக்கும். நைட்டு ஈசல் வந்துச்சாடா அப்படின்மா, அது பெரிய எவ்வளோ கூட்டம் ஈசலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் இல்லையா? அதே போல் நடிகத்தில் நடித்து முடிஞ்சு போயிடுச்சு, இனி படம் ஓடாது. இந்த படம் கூட அந்த ஆள் சொந்த தயாரிப்பில் தயாரிக்கிற படம் தான், அடுத்தவன் தயாரிக்க முன் வரலை. உனக்கு 500 கோடி கொடுத்து மற்றவனுக்கெல்லாம் காசை கொடுத்து என்னால் முதல்ல பார்க்க முடியாது அப்படின்னு. இதில் என்ன காமெடின்னு பாருங்களேன், விஜயினுடைய செக்ரட்டரி ஜெயலலிதராக இருக்கின்றவர் விஜயை வைத்து படம் தயாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்திருக்கு. இப்போ படையப்பா படம் வந்துச்சு, படையப்பா படம் வந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படையப்பா ப்ரொடியூசர்னு வேற ஆள் பேர் இருக்கும், ஆனால் ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்போ யார் படையப்பாவோட ப்ரொடியூசர்னா ரஜினிகாந்த்னு போடுறாங்க. அப்போ இந்த பயலுவை என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்கிற காலத்தில் பினாமி பேரில் தானே தன்னுடைய படத்தை தயாரிச்சுட்டு ஓய்வு பெற்ற பிறகு ரீரிலீஸ் பண்ணும் பொழுது தன்னுடைய படம், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பல படங்கள் ரீரிலீஸ் ஆகும் பொழுது தன்னோட பேரில் தான் ரிலீஸ் ஆகும், அப்படிப்பட்டவர்கள். அப்போ நான் எதுக்கு இந்த ஈசல் கதை சொன்னேன்னா, நாள் இரவு வரலையும் அந்த மலையை குறித்தெல்லாம் எந்தவித அணுகுமுறையும் இல்லாத ஈசல் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கொட்டி செத்து கிடக்கும் இல்லையா? 2026 தேர்தல் முடிந்த அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி இந்த அணில்கள்லாம் இந்த மண்ணை விட்டு ஓடி கிடக்கும். இவங்க நினைக்கிறாங்க சொந்த அண்ணனுக்கு கூட ₹1 காசு கொடுக்காத இந்த நேரத்தில், இந்த இடத்துல, இந்த மண்ணில், இந்த மக்களில் இருக்கின்ற இடத்துல கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டோம், எதை சொல்லியும் ஓட்டு கேட்க மாட்டோம். ஆனால் நாங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறத சொல்லி மட்டும் ஓட்டு கேட்போம், அதையும் இந்த மக்கள் போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏன் வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா இந்த மண்ணை பீடித்த சனி. என்ன சனின்னா இந்த திராவிடம் என்கின்ற சனி.
இந்த அது பெரிய வரலாறுங்க. அதெல்லாம் பேசினோம்னா நிறைய போகும். ஏவன் திராவிடத்தை கொண்டுட்டு வந்தான், எதற்கு கொண்டுட்டு வந்தான் அப்படின்னு எல்லாம். எங்கள் ஐயா எங்களோடையே கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த பூமி பந்தில் அதிக பக்கத்தை எழுதிய ஒரு ஆய்வாளர் ஐயா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு இப்போ 13,000 நிறைய 25,000 பக்கங்களுக்கு அதிகமாக எழுதியிருக்கிறார் ஒருத்தர். நம்மளால 25,000 பக்கங்களை படிக்க முடியுமா அப்படிங்கிறது கூட வியப்பு. அப்படி போன்றவர்கள்லாம் இந்த திராவிடம் குறித்து ஆய்வுகளை செய்து புத்தகங்களை போட்டு இந்த மண்ணில் தமிழ் தேசியர்களுக்கு உரமூட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியாக இந்த கட்சியாக சீமானவர்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் இதே இடத்துல நான் பலமுறை பேசியிருக்கிறேன். இதே 2021 சட்டமன்ற தொகுதி தேர்தல் அறிமுக கூட்டத்தில் இதே இடத்துல இருந்து நான் பேசியிருக்கிறேன். அப்பொழுது நாங்கள் நின்ற அதே நிலையில், அப்பொழுது நாங்கள் கொடுத்த அதே வாக்குறுதியில் இப்பொழுதும் நின்று பேசுகின்ற தகுதியை படைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் என் தம்பிகளுக்கு கலந்துக்குவான். தம்பி இடுமோன கார்த்திகெல்லாம் கலந்தும் பொழுது என்ன நடக்கும்னா, பல்வேறு கட்சிக்காரெல்லாம் அப்படியே குருன்னு உட்கார்ந்துருப்பாங்க. என்ன உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொன்னால், நீ ஏடிஎம்கே திட்டிவிடு, நீ ஏடிஎம்கே குறை சொல்லிவிடுனா அப்படியே வாயை பொத்திட்டு உட்காந்துருவாங்க. அதே போல் டிஎம்கேயில் கூட்டணியில் இருக்கோமா இல்லையான்னு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை கூட்டிகிட்டு உட்கார வச்சா, உங்கள் கொடிக்கம்பத்தை கூட நட விடலையே அங்கன்னா அப்படியே அது ஏலியன் காலத்தில் எங்கேயோ நடந்த செய்தி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த மண்ணில் ஒரு அரசியலை எந்தவித தங்குதடையும் இன்றி எவரை குறித்தும் சமரசம் செய்யாமல் நாம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த கட்சி தலைவன் உருவாக்கிறார் என்றால் அது நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாம் கொள்ளையடிக்கலை, லஞ்சம் வாங்கலை, போன தேர்தல் 5 வருஷம் ஆட்டையை போட்டு சொத்து சேர்க்கலை, அல்லது இவனோட கூட்டணி அவனோட கூட்டணி, ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக எவனோடையும் மண்டியிடாமல் இருந்திருக்கிறோம். இப்போ இவ்வளோ பெரிய தகுதிகளை கொண்ட ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ அந்த வகையில் தான் நான் மறுபடியும் இந்த மண்ணில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. இது கூட்டம் ஐயா வேளாண் பெருங்குடியின் நம்மாழ்வார் அவர்களினுடைய நினைவேந்தல் ஒரு கூட்டமும் கூட. கூடுதலாக இங்கே இருக்கின்றவர்களுக்கு நம்மவர்களுக்கு இந்த தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தடுத்து இங்கே வருவோம். திருவையாறு இன்னும் பல கூட்டங்களை நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களை பார்க்க இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து உங்களை நாங்கள் சந்திப்போம். நாங்கள் கேட்குறது, உங்கள் மனசாட்சிக்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும்? உங்கள் பிள்ளைக்கான எதிர்கால வாழ்க்கையை அது உறுதி செய்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையை, நடைமுறை வாழ்க்கையை அது உறுதி செய்திருக்கிறதா? அல்லது கடந்த காலத்தில் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்க்கையை, அதாவது பாலாரும் தேனாரும் ஓடுகின்ற அந்த நிலையில் இந்த மண்ணின் மக்களை வைத்திருக்கிறதா? இல்லை குறைந்தபட்சம் மாதம் 1000 ரூபாய் வாங்காத நிலையிலாவது நம்மை வளமோடு இந்த அரசு வைத்திருக்கிறதா? எதற்காக போடுறீங்க? எதற்காக? அதற்கு அப்போ அது இல்லாட்டினா அடுத்த கட்சி இப்படி நம்ம போகிறோம் இல்லையா? இந்த மண்ணில் நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு தகுதியான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம பொண்ணை ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறோம். அவன் குடிக்காதவனாக இருக்கணும், அவன் தண்ணி அடிக்காதவன், சிகரெட்டு குடிக்காதவனாக இருக்கணும், அவன் 3 சீட்டு விளையாடாதவனாக இருக்கணும், இன்னும் அவனுக்கு ராகு கேது அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் கூடுதலாக இது தனியான வழக்கம், அதாவது ஒழுக்க நெறிகளாக நாம் பார்க்கறது குடிக்காமல் இருக்கணும், அவன் இது இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளோ தகுதியை நாம் பார்க்குறோம். ஆனால் 5 வருடம் நமது மண்ணை ஆள்வதற்கு மட்டும் மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு, கஞ்சா விற்கிறவன், இந்த டாஸ்மார்க் விற்கிறவன், இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். இது என்ன ஆகுது தெரியுமா? நமக்கு இப்போ சராசரியான இங்கே இந்த மண்ணில் சராசரியான இறப்பு வயது குறைந்து கொண்டே வருது. 79 வயசு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 WHO ரிப்போர்ட்டின் படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களினுடைய சராசரி ஆயுள் காலம் என்பது 60 வயசு. 60 வயசு தான்.
இந்த 60 வயசு எதனால குறைக்கப்பட்டது அப்படி என்றால், இந்த சரக்கடிக்கிறது, இந்த மண்ணில் வந்து மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பு, இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த இந்த இன்னும் நிறைய இருக்கு. இது போன்ற காரணங்கள் தான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை பிரசவித்திருக்கின்றது. அதே போல இந்த பூமி வந்தில் ஒரு கட்சியின் தலைவன் எந்த குறைபடாத ஒரு மனிதன் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக பார்க்கின்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை அடையாளம் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தான். எனக்கு ஏன் இந்த தலைவர்களோட தேசிய தலைவரை ஒப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒப்பிடுவதே அவருக்கு செய்கிற பாவம். எப்போ உங்கள் கட்சி தலைவர் கருணாநிதி, எங்கள் கட்சி தலைவர்னு ஒப்பிடக்கூட கூடாது. ஏன்னு என்றால் இந்த மண்ணில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மாபெரும் தலைவனாக கொண்டிருக்கின்ற ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எங்கள் கட்சியினுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு இப்போ ஒரே குழப்பமாக இருக்கும். கருணாநிதியை சொல்கிறதா, அண்ணாவை சொல்கிறதா, யாரை சொன்னாலும் திட்டுவாங்க. இல்லை பேசாமல் பெரியாருன்னு சொல்கிறதா, ஐயோ சொல்ல வேணாம், இப்போ நண்டு சிண்டெல்லாம் போட்டு புழக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஆளை ஈவேராவை சொல்ல வேண்டாம் அப்படின்னு. இங்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து இப்போ தாய் இல்லாத பிள்ளை, தந்தை இல்லாத பிள்ளை என்ற நிலையிலிருந்து தாய் இல்லாத பிள்ளை அப்படின்னு மாறி போயிட்டாங்க. அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தலைவர் யாரா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு செங்கோட்டையன்கிறாங்க. கொள்கை தலைவர் யாரானாலே செங்கோட்டையன்கிறாங்க. செங்கோட்டையனே தலைவர் தெரியாமல் தான் இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இவரை தலைவருங்கிறாரு. அப்படியான ஒரு சூழல் இருக்குது. அப்போது நாம் தகுதியானவர்களுக்கு வாக்களித்தால்தான் நமது மண் தகுதியானவர்களால் ஆளப்படும். தகுதியானவர்கள் ஆளப்பட்டால்தான் இந்த மண்ணில் ஒரு தகுதியான தலைமுறை வளர்த்தெடுக்கப்படும். அதை நோக்கி நாம் நகருவோம். நிறைய பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கிறாங்க, அதனால் நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. கூடுதலாக நான் மறுபடியும் எல்லாரையும் வந்து தனித்தனியாகவும் சந்திப்பேன் வேட்பாளருங்கிற முறையில். மறுபடியும் இதே தேரடி திடலில் உங்களை மறுபடியும் வந்து இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் சந்திப்போம். இந்த மண்ணில் நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி தகுதியானவர் யார் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் இந்த மண்ணில் நிற்கின்ற வேட்பாளர் எங்களை விட, எங்கள் கட்சியை விட, எங்கள் கட்சியினுடைய தலைவரை விட, எங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை விட, இந்த மண்ணில் நிற்கின்ற வேட்பாளரை விட தகுதியானவர் என்று அவர்கள் தெரிந்தால் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வாக்கு கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருக்கின்ற விவசாயி சின்னத்தில் தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.